உள்ள நிறைய ஏஎல்பிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. இன்ஜினை டீகப்ளிங் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆடு கிடக்க பார்த்தீங்கன்னா என்ன நேராக போயிட்டுருக்கு. ட்ரெயின் பண்ணுறாங்களோ. ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஏஎல்பிக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்குலாம். இந்த பிளாட்ஃபார்மில் இறங்கினாக்கா அந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் போகிறதுக்காக கீழே இறங்கி போகிறதுக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து சப்வே வழியாக போகிறதுக்கு இந்தமாதிரி ஸ்லோப்பு, அந்த சைடு படிக்கட்டு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க. அப்படியே கீழே இறங்கி ஆப்போசிட்டில் உள்ள ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கு வந்து வந்துடலாம். அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த ஆப்போசிட்டில் வந்து படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கீழே வந்து அண்டர் கிரவுண்டு போகுது. இந்த சைடும் இதுக்கு அண்ணாண்ட சைடு 3வது பிளாட்ஃபார்ம் கட்டுவாங்க. அதுக்காக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது, 2 ட்ராக்கு தான் இருக்குது. இது மெயின் லைனு, அது லூப் லைனு. இந்த 2வது பிளாட்ஃபார்ம் வந்து மெயின் லைனாக இருக்குது. இந்த வழியாக எம்டி கூட்ஸ் வேகன் தான் வந்து இப்போதைக்கு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் லோடில் வந்து ஆப்ரேட் பண்ணல. அப்படி ஆப்ரேட் பண்ணும்போது தான் ட்ராக்லாம் செட் ஆகும். செட் ஆனதுக்கப்புறம் தான் பேசஞ்சர் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. டிக்கெட் கவுண்டருக்கெலாம் ஆள் போடுறதுக்கு வந்து நியூஸ் பேப்பரில் ஆடும் வந்துடுச்சு. ட்ராக்லாம் செட் ஆனதுக்கப்புறம் லோடு வண்டி விட்டதுக்கப்புறம் பேசஞ்சர் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். காரைக்காலில் நிப்பாட்ட இடம் இல்லைன்ட்டு திருநெல்வேலி ஸ்டேஷனில் வந்து நிற்கிது சென்னை ட்ரெயின். இங்கேருந்து சாயந்தரம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க பாருங்க.